சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதை கட்டுக்குள் வைக்க சரியான உணவு பழக்கங்களை கவனித்துக் கொள்வது மிகப்பெரிய சவாலான விஷயமாகும். சர்க்கரை நோயாளிகள் உணவு பழக்கம் தொடர்பான ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்தால் கூட அது அவர்களது ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே சர்க்கரை நோயாளிகள் தங்களது உணவில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். இத்தகைய சூழ்நிலையில் சர்க்கரை நோயாளிகள் சில உணவுகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை அவர்களது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை கணிசமாக பாதிக்கும். பழச்சாறுகள், சோடா மற்றும் பிற இனிப்பு பானங்கள் இரத்த சர்க்கரை அளவை மோசமாக பாதிக்கும். சர்க்கரை சேர்க்கப்பட்ட இந்த பானங்கள் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை விரைவாக அதிகரிக்க செய்யும். எனவே சர்க்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் சர்க்கரை பானங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக சூடான நீர், மூலிகை டீ அல்லது சர்க்கரை இல்லாத பானங்களை குடிக்கலாம். இது இரத்த சர்க்கரை அளவை பாதிக்காமல் உங்களது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும். பழங்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஆனால் சில வகை பழங்களில் மற்றவை விட சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது. அதாவது தர்பூசணி, அன்னாச்சு பழம், வாழைப்பழம் போன்ற பழங்கள் அதிக கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. அதாவது இந்த பழங்கள் அனைத்தும் இரத்த சர்க்கரை அளவை விரைவாக அதிகரிக்க செய்யும். எனவே சர்க்கரை நோயாளிகள் இந்த பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம். பிரெஞ்சு பொரியல், சிக்கன், டோனட்ஸ் போன்ற வறுத்த மற்றும் பொரித்த உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவற்றில் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அது தவிர வயிற்றில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளும் நிறைந்துள்ளன. எனவே சர்க்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் இந்த உணவுகளை சாப்பிடும் போது உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் இன்சுலின் அளவை அதிகரிக்கும். இதனால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பது சவாலானது. டீ மற்றும் காஃபியில் காஃபின் உள்ளது. இது இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்க செய்யும். மேலும் காஃபின் உள்ள பாதங்களை சர்க்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் குடித்தால் செரிமான கோளாறுகள் ஏற்படும். எனவே சர்க்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் காஃபின் உள்ள பானங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஆல்கஹாலை வெறும் வயிற்றில் குடிக்கும் போது இரத்த சர்க்கரை அளவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இது ஆரம்பத்தில் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதை காட்டினாலும் பிறகு அதிகரிக்க செய்யும். சில சமயம் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளில் கூட தலையிடலாம். அது மட்டுமின்றி ஆல்கஹால் இரத்த சர்க்கரை குறைவின் அபாயத்தை அதிகரிக்க செய்யும் அல்லது குறைந்த இரத்த சர்க்கரை. வெள்ளை ரொட்டி போன்ற சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அவை உடலில் குளுக்கோஸ் அளவை விரைவாக உடைக்கும் மற்றும் செரிமானத்தை மெதுவாக்கும். காரணம் இவற்றில் நார்ச்சத்து குறைவாக உள்ளதால் இந்த மாதிரியான உணவுகளை வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை வேகமாக அதிகரிக்க செய்யும். எனவே அதற்கு பதிலாக நீங்கள் முழு கோதுமை ரொட்டி, ஓட்ஸ் போன்ற முழு தானியங்களை சாப்பிடலாம். இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மற்றும் உடலுக்கு தேவையான நார்ச்சத்தையும் வழங்குகிறது. சர்க்கரையில் கடுமையான ஏற்ற இறக்கங்களை தடுத்து இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் எடையை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது. ஒருவேளை சர்க்கரை நோயாளிகள் காலை உணவை தவிர்த்தால் இரத்த சர்க்கரை அதிகரிக்க செய்யலாம் மற்றும் நீண்ட கால சிக்கலின் அபாயத்தை அதிகரிக்கும். சர்க்கரை நோயாளிகள் காலை உணவை தவிர்த்தால் நாளின் பிற்பகுதியில் இரத்த சர்க்கரை அளவு உயரலாம். பிறகு சாப்பிடும் உணவுகள் மிகவும் வலுவான குளுக்கோஸ் அளவை தூண்டும். இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும். சர்க்கரை நோயாளிகள் காலை உணவை தவிர்த்தால் நாள்பட்ட உயர் இரத்த சர்க்கரை அளவுகள் ஆபத்தை அதிகரிக்கும். இது தொடர்ந்து நீடித்தால் நரம்பு பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கண் பார்வை பாதிப்பு போன்ற சிக்கல்கள் ஏற்படும். இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்த சர்க்கரை நோயாளிகள் ஆரோக்கியமான உணவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதாவது முழு தானியங்கள், ஓட்ஸ் போன்ற குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் கார்ப்கள் சக்தியை சீராக வெளியிடுகிறது. முட்டை, தயிர், டோஃபு போன்ற ஒல்லியான புரதங்கள் இரத்த சர்க்கரையை நிலைநிறுத்துகிறது. அவன்கார்ட் நட்ஸ்கள், விதைகள் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் நீடித்த ஆற்றலை வழங்குகிறது. காய்கறிகள் அல்லது சியா விதைகள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் செரிமானம் மற்றும் திருப்தியை ஊக்குவிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.